அப்போ அது ஒழுங்குபடுத்த வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியில்லை, உணவு பழக்கம் சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த போகின்ற சுவாசத்துக்கு தடைகள் இல்லாமல், உஷ்ணம் அதிகமாக இல்லாமல் சமநிலையில் இருக்கும் அந்த உயிர் மூச்சு. அதுக்கு பேர் கிரிய வழிபாடு. அந்த கிரிய வழிபாடு தான் வாசி யோகம் என்று சொல்வார்கள். சுவாசத்தை பிராணனை சரியாக இயக்க வைக்கிது. பிறகு அதில் இருக்கிற தேவையில்லாத கழிவுப் பொருள்லாம் எப்படி அந்த இடத்த விட்டு காலியாக்கணும். அந்த கழிவுப் பொருள் உள்ளுக்கு இருக்குது, அந்த கழிவுப் பொருள்லாம் எப்படி சுத்தமாக்கணும். அந்த மூச்சில் அந்த பிராணனில் உட்காந்துருக்கிற கழிவுப் பொருள் என்பது வேறு ஒன்றும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடா, கரிமல வாயு சொல்லுவாங்க. கருமையாக இருக்கும். அதுதான் நம்ம உடலில் மங்கி போகிற காரணம், உடல் நோய் வர காரணம், அனைத்துக்கும் அதான் காரணம். உயிர் சீக்கிரம் போவதும் அதான் காரணம். ஏன்னா ஒரு கார்பனை இருக்கல, பல எபிசோட் சொல்லிடுவேன். அந்த கார்பன் ஒரு மோட்டர் ஓடுது, அதில் கார்பன் அதிகரிக்க அந்த மோட்டரோட ஓட்டம் குறைஞ்சி ஒரு காலகட்டத்தில் கெட்டு போயிடும். அந்த மாதிரி உடலில் இந்த பிராணனில் இந்த கார்பன் அதிகரிக்க இந்த கார்பனுக்கு தடைகள் உண்டாயிரும், போக்குவரத்து தடைகள் உண்டாகிரும். அது போகிற ஸ்பீட் இருக்காது, போதுமான அளவுக்கு இருக்காது. அது கிரியா வழிபாட்டில் நம்ம தூய்மைப்படுத்துகிற ஒரு விஷயம், அதுதான் கிரியா. அது பேர் கிரியா சொல்லுவாங்க. கிரியா இருந்தால் ஒரு செயல் நடக்குது உள்ளுக்கு, சரிங்களா? அதுதான் முதல்ல சொல்லிட்டேன், உடல் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த உடலுக்குள்ளே ஓடுகிற மூச்சு, அதுதான் கிரிய வழிபாடு. அடுத்து 3வது நிலை ஞானம், சரிங்களா? கிரிய ஞான யோகம் தானே. அந்த ஞானம் என்பது இந்த கிரியாவை கொண்டு இந்த கார்பன்லாம் வெளியாகிட்டீங்க. கார்பன் அதில் இருக்கிற அந்த தேவையில்லாத விஷயங்கள், அந்த கார்பன் அடைச்சிருக்குல்ல, சொன்னால நான் கரிமல வாயு, இதெல்லாம் சுத்தமாக்கிட்டீங்கன்னா அந்த பிராணம் சீராக ஓட ஆரம்பித்தால், அந்த பிராணன் எங்கேருந்து உதிச்சிச்சோ அங்கேயே போய் அமர்ந்துடும். அங்கே போயிட்டு உச்சி இருக்கும், போய் தொட ஆரம்பிச்சிடும். அந்த உச்சி தொடரப்ப அங்கே உங்களுக்கு என்ன உண்டாக கேட்டிங்களா, ஞானம் உதயம் ஆகும், விசாரணை ஆரம்பிக்கும். அந்த விசாரணையில் தான் இந்த மூச்சு எப்படி போகுது, எப்படி இறங்குது, அது என்ன சொல்ல வருது, அது மூலிமா நம்ம என்ன தெளிவுபடுறோம், விசாரணை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கிரியை சரியாக்கிட்டு அந்த கிரியையிலே ஒரு ஞானம் மார்க்கம், அதாவது விசாரணை ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ஞான மார்க்கம். இந்த சுவாசம் எப்படி ஒதுக்கிது, எங்கே ஒதிச்சு எங்கே போகுது, எவ்வளோ அளவு, அது எப்படிலாம் வெளிப்படுத்துது, மனம் எப்படி அங்கேருந்து வெளிப்படுது, எப்படி மனம் திருப்பி உள்ளுக்கு போய் அடங்குது, இது எல்லாமே விசாரணை பண்ணுவதற்கு உள்ள வேலை தான் விசாரணை சொல்வது. அந்த விசாரணை செய்வது எது கேட்டால் ஞான மார்க்கத்தில் தான் அந்த விசாரணை நடக்கும், சரிங்களா? இப்போ ஞான மார்க்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து யோக மார்க்கம், 4வது படி கடைசி. அந்த விசாரணை மூலிமா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும், ஒரு தெளிவு வந்துடும். சுவாசம் என்பது மேலேருந்து வருவது சுவாசம், அதுக்கு அப்பால்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது பெரும் வெளியாக பெரும் பரபிரம்மமாகவே இருக்குது. அந்த பரபிரம்மத்தை தான் வெளிப்படுகிறது இந்த சுவாசம். அப்போ அந்த பரபிரம்மத்தோட இணைவது, ஒன்று சேர்வது, கலந்திருப்பது, 2 கலப்பது சொல்லுவாங்க இறைவனோட, அந்த நிலைக்கு பேர் தான் யோகம். யோகம் என்றால் இணைவது, சேர்வது. அதுக்கு பேர் தான் யோக மார்க்கம். அது 4வது படி. அது தவன் நிலை சொல்லுவாங்க, அதுக்கு தவன் நிலை சொல்லுவாங்க. அப்போ இந்த தவத்துக்கு போகிறவனுக்கு தியானம் ரொம்ப முக்கியம். இந்த தியானம் மூலியமாக நம்ம உடலை சுத்தமாக்குறோம், உடல் இருக்கிற அந்த கிரிய வழிபாட்டை செய்கிறோம். அந்த கிரிய வழிபாட்டு மூலியமாக தியானம் கைகூடுது. அந்த தியானம் கைகூடுறப்ப விசாரணை அதிகரிக்கும், அங்கே விசாரணை அதிகரிக்கும், ஞானம் உதயம் ஆக்கிட்டே இருக்கும். அதுதான் தியானம். அந்த தியானத்தில் ஞானம் உதயமாகிட்டு இருக்கும். அந்த ஞானம் மூலியமாக நம்ம நிறைய தெளிவும் புரிதலும் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருவோம். அதாவது இங்கே என் செயல் ஆவதும் எதுவும் இல்லை, எல்லாம் அவன் அருளாலே நடக்குது, ஏக்குவதும் அவனே, முடிப்புவதும் அவனே. அப்போ அவன் யார் கேட்டால் அதுதான் பரபிரம்மம் சொல்லுவோம், அதான் இறை நிலையை சொல்லுவோம், அதுதான் நம்ம ஆத்மஸ்வரூப நிலையும் கூட. அதுதான் யோக மார்க்கம், அதுக்கு பேர். அப்போ இந்த ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு பாடங்கள் இருக்குது, ஒரு பயிற்சிகள் இருக்குது, அதுக்கு சில போதனையும் இருக்குது. அதுக்கு அதை நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு அதில் செயல்பட்டோம் சொன்னால் நம்ம பாதை ரொம்ப சரியாக போகும். நம்ம அடைய வந்த நிலை நிச்சயமாக அடைஞ்சிருவோம்.